சீமான் பெயர் போடாமலே கருத்து கணிப்பு, ஆனாலும் சீமானுக்குத்தான் முதல் ஆதரவு. இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா புதிய தலைமுறை புதிதாக கருத்து கணிப்பு வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பில் யார் அடுத்த முதல்வர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்த்திங்கன்னா இந்த கருத்து கணிப்பு எடுத்ததாகவும் சோர்ஸ் சி ஓட்டர் இந்தியா டுடே அவர்கள் வெளியிட்டதாக அவங்க பதிவு பண்ணுறாங்க. சி ஓட்டர் அப்படிங்கிற ஒருத்தவங்க நடத்திய அந்த கருத்து கணிப்பு மூலமாகத்தான் இதை பதிவு பண்ணுறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தற்போதைய முதல்வர் யாருன்ற கேள்வியை கேட்டு அவங்க ஏதாவது செய்திருப்பாங்களா தெரில. ஏன்னா இதில் 27% வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு இருக்குது. அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு தான் முதலிடம் வருவதற்கான ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதும், 18% இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலிலும் நிற்காத விஜய் அவர்கள் 18% வந்துட்டார். இதற்கு முன்பு பல ஆண்டுகளாக திமுகவையே கூப்பிட வைத்திருந்த அதிமுக 10% ஆயிடுச்சு. இதுவரைக்கும் எந்த ஒரு தேர்தலையும் சந்திக்காத விஜய் அவர்கள் 18%, 2வது இடத்துக்கு வந்துட்டார். அடுத்து 4வது இடத்துல 3வது இடத்துல எடப்பாடி அவர்கள் 10%, 4வது இடத்துல பார்த்திங்கன்னா அண்ணாமலை 9%. அதாவது திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் 17% அளவுக்கு வித்தியாசங்கள் இருக்குங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் 1% அளவுக்கு தான். அதாவது அண்ணாமலை அவர்களை 9% அடுத்த முதல்வராகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்திங்கன்னா 10% மக்கள் முதல்வராகவும் சொல்கிறாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்போ மீதி இவர்கள் கூறியிருக்க இந்த கருத்து கணிப்பு 100%க்கும் ஒரு கருத்து கணிப்பாக வருது அப்படின்னா, மீதம் இருக்கிற அந்த 36% மக்கள் என்ன சொன்னாங்கங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளும் வருது. அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லைன்னு ஒரு புறம் இருந்தாலும் கூட, இந்த கருத்து கணிப்பு மூலம் கருத்து திணிப்பாக மக்கள் முன்னாடி வைக்கிறாங்களே, அப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு செய்கிறது மிக முக்கியம் அப்படின்ட்டு பார்க்கப்படுது. அதனால் நாம் தமிழர் கட்சி தான் மீதம் இருப்பது. இவர்கள் இதுவரைக்கும் போட்டிருக்க அந்த சதவீதத்தை விட மீதம் இருக்கிற 36%ங்கிறது இது எல்லாத்தையும் விட பெரியதாக இருக்கிறது. அதில் 1, 2, 3, 4 ஏன் 5, 6 வரைக்கும் கூட ஏதோ ஒன்று இன்னும் ஒரு சில பேர்களாலும் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி இருப்பது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ஏன் அவர்களை பதிவு செய்யலை? ஒருவேளை நீங்கள் பதிவு செய்து இப்போ 9% பாஜகவுக்கு சொல்கிற மாதிரி அவருக்கு ஒரு 5, 4 அப்படின்னு கூட இவங்க போட்டு பதிவு பண்ணியிருக்கான். ஏன் பதிவு செய்யலை அப்படின்னா, அந்த பெயர் கூட தெரியக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்க அந்த பயம்தான் இப்பொழுது வரைக்கும் தமிழ் தேசியத்தின் வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கான காரணமாக பார்க்கப்படுகிறது.